இந்த பட்டி ப்ராஜெக்ட் இந்த பட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றது மெயினா வந்து எல்லாரும் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பட்டி ப்ராஜெக்ட்னா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்ல போறீங்களா? ஸோ ஸ்கூல் பசங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் எஸ். ஸோ மெயினா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தினதான் பட்டி ப்ராஜெக்ட். இந்த ஸ்கூல் லைஃப் பெட்டரா காலேஜ் லைஃப் பெட்டரா அப்படின்ற கொஸ்டினுக்கு மோஸ்டா 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் லைஃப் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். த ஒன்லி ரீசன் இஸ் அதோட ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இன்னோசென்டா கியூட்டா அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு குட்டியா இருக்க ஒரு பிளாக் மார்க், அதுதான் புல்லிங். ஸோ இந்த புல்லிங் அப்படின்றது ரொம்ப சின்ன விஷயமா? இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா? ஸோ ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறது தானே, அதுதானே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ கிட்ஸ் சர்வே நாங்க எடுக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த குட்டி விஷயம் நிறைய பேர் கேட்கும் போது, ஸோ ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ. ஸோ இந்த வேர்ட் யூஸ் பண்ணி எனக்கு திட்டா. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த வேர்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட் வந்து திட்டிருந்தாங்க. ஒரு குட்டி பொண்ணு தான். ஸோ பட் இது வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கே தெரியாது. அவங்க ஃப்ரெண்டு வந்து நம்ம திட்டினனால தான் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பிளாக் மார்க் தான். ஸோ இதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ பிகாஸ் ஸ்கூல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லானது. இந்த குட்டி பிளாக் மார்க்கை அழிக்கிறது. பிகாஸ் ஸ்கூல் சில்ட்ரன் நீங்களாம் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ். நாங்க சொல்லி தர வேண்டியதே இல்லை, எல்லாமே நீங்களே வந்து கத்துக்கிறீங்க. ஸோ am I audible? Yes. ஸோ எல்லாமே நீங்களே கத்துக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் நாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தா போதும், உடனே கூகுள் எடுப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். யூஆர் பிரில்லியன்ட். ஸோ இந்த குட்டி பிளாக் மார்க்கை அனலைஸ் பண்ணி எடுக்க வேண்டியது உங்களோட விஷயம். அதாவது இந்த புல்லிங்னா என்னன்னா, ஒருத்தர் அடிச்சாதான் அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், அது வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்னு ஒரு குட்டி வேர்டா இருக்கா, லைக் அது வந்து நம்ம தெரியாம சொல்லியிருக்கலாம், ஆனா அது வந்து அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்கு. இதுதான் புல்லிங். ஸோ விஜய் சார் சொன்ன மாதிரி மத்தவங்களை கஷ்டப்படுத்தாத எந்த ஒரு விஷயமும் தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். ஸோ அப்துல் கலாம் சார் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, எல்லா பறவைகளும் மழைக்காலங்களில் கூடுகளில் அடையும், ஆனால் கழுகு மட்டும் மேகத்திற்கு மேலாக பறக்கும், நீ கழுகாக இரு. அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், என்னோட ஃப்ரெண்டை வந்து ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்றது, நான் அமைதியா போயிடலாமா, என்ன யாரும் கிண்டல் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி உங்களை கிண்டல் பண்ணாலும் சரி, உடனே இந்த விஷயத்த உங்களோட பேரண்ட் கிட்டயோ இல்ல டீச்சர் கிட்டயோ பர்சனலா நீங்க தனியா போய் சொல்லணும். அது வந்து உங்களோட டியூட்டி, கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இது வந்து குட்டி விஷயம் நினைக்காதீங்க. உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட சொன்னாலே அங்கேயே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அது இல்லாம நான் வேற யார்கிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்டர் ஒன்ஸ், அதாவது உங்களை விட ஒரு 10 வருஷமாவது பெரியவங்களா இருக்கும், ஸோ அந்த மாதிரி எல்டர் ஒன்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். மோஸ்டா உங்களுடைய பாடி கார்ட் டீச்சர்ஸ் தான். ஸோ நீங்க பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றதை விட உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட தான் நீங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்டை யாராவது கிண்டல் பண்ணாலோ இல்ல உங்களை யாரோ கிண்டல் பண்ணாலோ உடனே உங்க டீச்சர்ஸ் கிட்ட நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வித் தட் ஹோப் நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஃபர்ஸ்டா ஐ வுட் லைக் டு வெல்கம் டாக்டர் பி நடராஜன். டாக்டர் பி நடராஜன் அவர்கள் வெள்ளூரில் கிராமப்புற அதிகாரியாகவும் சுகாதார மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரியாகவும் பணியாற்றி இருக்கிறார். அப்போலோ மெட்ரிக் பள்ளியில் 25 வருடங்கள் முதல்வராகவும் நிருபராகவும் பணியாற்றியுள்ளார். உளவியல் துறை, பொது நிர்வாகம் போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றவர். தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி அறிஞராக பணியாற்றி வருகிறார். இப்பொழுது நடராஜன் ஐயா அவர்களை உளவியல் சார்ந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. நல்லா கேக்குது. சரியா? நல்லா கேக்குது. ரைட்டுமா. குழந்தைகள் வளர்ப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது முக்கியமான செயல். அது ஏன்னா குழந்தைங்களுக்கு பேச வரும் ஆனா செய்ய வராது. சில குழந்தைகள் செஞ்சிடும் ஆனா பேச வராது. சில குழந்தைகள் இன்னும் நிறைய விஷயங்கள்ல இயலாமைகள் இருக்கும்.
அதனால குழந்தைங்களுடைய வளர்ச்சியில பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி, அக்கா, கூட அப்படி சித்தப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம் கூட குழந்தைங்களோட தான் இருக்காங்க. ஆகவே குழந்தைங்களை வந்து அழ வைக்கிறது, குழந்தைங்களை வந்து சில சமயங்களில் டிஸ்டர்ப் பண்றது, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது தான். பட் ஆனால் இந்த உலகம் வந்து ரோஜா மலர்களாலேயே பரப்பப்பட்டது இல்லை. ரோஜா மலர்களுக்கு அடியிலையும் கூட முள்ளுகள்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் சில சமயங்களில் அடம்பிடிக்கிற குழந்தைங்களை அடக்க வேண்டியதா இருக்கும். இந்த அடக்குமுறைகள்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு உலக சுகாதார கழகம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அறிஞர்களும் சொல்றாங்க குழந்தைங்களை வந்து இயல்பா வளர்க்கணும். குழந்தைகளை இயல்பா வளர்க்கறது மட்டும் இல்லை, இயல்பா வந்து பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில வந்து குழந்தைகளை வந்து வளர்க்கறதுல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன்னா சில சமயங்கள்ல வந்து படிச்ச பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட நிறைய நேரத்தை செலவு பண்ண முடியறதில்ல. அதை வந்து குழந்தைகளை வந்து குழந்தைகள் காப்பகத்திலேயோ அல்லது வேற எங்கேயோ விட்டுட்டு போவாங்க. குழந்தைகள் காப்பகத்திலே சில சமயங்கள்ல வந்து வேற ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட விட்டுடுவாங்க. அவங்க விட்டுட்ட பின்னால அவங்க பழக்க வழக்கங்களும் குழந்தைங்க ஏத்துக்கும். ஆகவே குழந்தைகளை வந்து பாதிக்க கூடாதுன்றதை விட குழந்தைகள் வந்து பெற்றோருடைய அன்பு பாசம் கிடைக்காதனால பாதிக்கப்படுது. ஆசிரியருடைய அன்பு பாசங்கள் கிடைக்காதனால பாதிக்கப்படுது. அதோடு இல்லாம குழந்தைகள் வந்து குழந்தைகளால பாதிக்கப்படுறதுன்றதை பற்றி பேசணும். ஏன்னா குழந்தைகளோட பழகும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆகவே குழந்தைகளோட பாதிக்கிறதை விட குழந்தைகள் பெற்றோர்களால் பாதிக்கிறது, குழந்தைகள் வந்து ஆசிரியர்களால் பாதிக்கிறது, குழந்தைகள் நண்பர்களால் பாதிக்கிறது, குழந்தைகள் மற்ற குழந்தைகளால் பாதிக்கிறதெல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போ குழந்தைகளாக பாதிக்கும் போது சின்ன வயசுலயே மனநோயாளி ஆயிடுவாங்க. இந்த மனநோயிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றணும். இதான் முக்கியமான வேலை. அப்போ குழந்தைகளை இயல்பா வளர்க்கணும்னா அதுங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமைகள்ல வந்து நிறைய வந்து அதுக்கு பேசுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, அழறதுக்கு கூட உரிமைகள் இருக்கு. ஆகவே அது மற்றவங்களால வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுதான் இதனுடைய நோக்கம். மற்றவங்களால பாதிக்கப்படும் போது குழந்தைங்களுடைய அதாவது அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய மைண்ட்ல வந்து எதை பார்த்தாலுமே வந்து பிரச்சனையா நினைக்க ஆரம்பிச்சிடுது. குழந்தைங்களை வந்து மற்றவங்களை பார்த்து அழறது, அது முகத்துடைய பாதிப்பு. முகம் வந்து சில நேரத்தில் முகத்தையே காட்டி கொடுத்துரும். சிலது உடல் மொழிகள்லாம் பேசும். சில நேரத்தில் குழந்தைங்களை மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் செய்யறதுனால குழந்தைங்க வந்து மனநிலையை பாதிக்குது. இந்த மனநிலையா பாதிக்கப்பட்ட குழந்தைகளை திரும்ப காப்பாத்துறது உளவியல் ரீதியா ரொம்ப கஷ்டம். அதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்க முடியாது, கவுன்சிலிங்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மெச்சூர்டு எனப்பா இல்லை. அப்ப கவுன்சிலிங் கொடுக்க முடியாதுன்றதுனால குழந்தைகளை வளர்ப்பு முறையில பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாம பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா சில சமயங்கள்ல வந்து நல்லது செய்ய போயிட்டு குழந்தைங்களுக்கு பாதிப்பா கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நாம என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரும் குழந்தைகளை வந்து வளர்க்கறத ஒரு கலையா வளர்த்துக்கணும். குழந்தைய வளர்க்குற முறையே வந்து அதாவது இந்த கவுன்சிலிங் சென்டர் எல்லாம் கொடுப்பாங்க. பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னால ஒரு கவுன்சிலிங் இருக்கும், கிறிஸ்டியன் கவுன்சிலிங் சென்டர் எல்லாம் கொடுப்பாங்க. அதே சமயத்துல சில கவுன்சிலிங் சென்டர்ல வந்து வளைகாப்பு விழா சமயத்திலேயே வந்து அதனுடைய நோக்கமே வந்து அதாவது மதர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி குழந்தைங்களோட. எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு இன்டரப்ட். நீங்க மியூட்ல இருக்கீங்க, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு. அதனால வந்து குழந்தைகளை வந்து நாம முக்கியமா வந்து குழந்தைகளை வந்து முக்கியமா நம்ம நினைக்கணும். ஏன்னா வருங்கால சந்ததியே, வருங்கால சமுதாயமே, வருங்காலத்தை வந்து இந்தியாவையோ அல்லது உலகத்தையே வந்து நடத்தக்கூடியவர்கள் குழந்தைகளாக தான் இருப்பாங்க. அந்த குழந்தைகள் வந்து நட்பு உணர்வோடு இருக்கணும், நட்பு முறையோட பழகணும், நட்பு முறையோட நடத்தணும். சரியா? இதான் வந்து முன்னுரையா நான் வைக்கிறேன். எஸ் மேம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது ஒரு மதரோட ரோல் என்ன, ஒரு டீச்சரோட ரோல் என்ன, அது மாதிரி குழந்தைகள் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்போட மத்தவங்க கிட்ட பழகணும், எல்லாமே ரொம்ப அழகா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. சரிம்மா. இப்போ நம்ம பேனல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் 2 இம்பார்ட்டன்ட் பீப்புளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். First, I'm profusely overjoyed to introduce our resource person, Mrs. Kaumudi Nagaraju. Participants, kindly mute your audio. Kindly mute your audio, please. Mrs. Kaumudi Nagaraju is an engineer turned social worker with 20 plus years of work experience with MNCs in US and India and some famous research institutions in Hyderabad and National Academy of
agricultural research. She is conducting many programs such as teacher and management building programs, empowerment of children, adolescents and youth, STEM projects, and so on. She is passionate about co-creating a world that works for everyone. So yeah, next I would like to introduce our honorable resource person, Dr. Debrathy Helder. So Dr. Debrathy Helder is a managing director of Center for Cyber Victim Counseling, an online non-profit organization. He is a practitioner and presently working in United World School of Law as a professor. Dr. Debrathy Helder had won 2 awards in 2019 for her work on cyber laws, gender rights, and creating awareness on cyber crimes against women. She won Web Wonder Woman Award given by Ministry of Women and Children Affairs. TechNext India 2019 Best Faculty of the Year by Computer Society of India. Dr. Debrathy Helder also served as Vice President for Kids and Teens Division and Internet Safety Advocate for working to halt online abuse. So, yeah, without prolonging, I would like to ask few questions to Dr. Debrathy Helder, ma'am. Ma'am, are you there? Yes. So my first question is, we can see some movies coming up with cyber crime script. Do you think it is an exact reflection of cyber crime problem in the society, or they are exaggerating the issues and creating an overloaded fear towards the technology? Okay, I will say, just a second, I would like to see myself first. Yes. So I will mix it in Tamil and English. Especially, thank you for inviting me here. Na nariya movies le paata, even though I'm not a Tamilian, na Tamil le pesava and Tamil le grammatical mistakes irko. Why I'm saying this is that nobody should bully me. Okay. The thing is that yes, movie basically is a reflection of our lives. Nama day-to-day life le enna nadakudhu adha vande movie le kamipanga. So nariya movie le na paatha indha madiri cyber crime related things ella vande varudhe, which is a fact. However, I would also like to mention one thing. Na actually 2016 le vande Tamil Nadu irundittu angalinde inge vanditen, but basically I am not a born Tamil. Ange vande nariya na films ella paathite irupen, and I don't remember the names of the movie stars. But sila movies ella irukke, ange vande Hindi leyo kuda vande adhe movie da vandirchu, Tamil leyo and movie da vandirchu, ana vande main movie plot maybe Tamil Nadu da vandirchu. Many things are there, say for example on hacking, adhikarthadu vande on cyber terrorism, biotechnology and war. Nariya movies ella vandirchu, adella somewhere they had been plotted in real life. Yes. Plus, if you say about the and the muli, in the madri vanda and the harsh muli ella iruko, other from the real life, and jati vivad, the caste to caste sanda ella kamipangala, adu real life le narakum, adha vanda movie le kamipanga. Yes. No, Mute your audios, please. Kindly mute your audios. Thank you, ma'am. My second question is, how many cyberbullying cases have been reported in India, and what are some important precautionary measures taken by our government against cyberbullying? Okay. So before now in the question ka answer pannadhukku munnadi, I will tell a very brief thing about myself. Now I started my career as a cybercrime victim counselor with a project on cyberbullying. So this cyberbullying project start aidichu romba naal munnadi, I mean romba varsham munnadi. It was probably in 2004-5. So idu vandirchu and the time le from Canada. So on the time le Canada, US, European Union, in the nariya countries galukku cyber bullying solite oru enna solradhu oru prachane oru problem appo therinjiruchu. But நம்ம country la அப்போல இருந்து cyber bullying க்கு no recognition has been given by law. But இது வரைக்கும் cyber bullying பார்த்தாச்சுன்னா, that means bullying through cyber medium, that means from phone or for example from email,
Instagramல இருந்து social media profile and வந்து bullying எல்லாம் இது பண்ணிட்டே இருந்தாங்க. So இந்த problem வந்து it has not been reported under the Information Technology Act but under several provisions of the Indian Code. And especially among the children also இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை நிறைய வந்து cases lodge ஆயிருச்சு. Again I'm telling that in Information Technology Act we do not have any law for focusing on bullying. But நீங்க வந்து Indian Penal Code பார்த்தாச்சுன்னா plus there are other provisions also. For example, SC/ST law, prevention of atrocities against SC/ST law, POCSO Act இருக்கு. இந்த மாதிரி நிறைய indecent representation of women prohibition act இருக்கு, domestic violence act இருக்கு. இந்த மாதிரி நிறைய provisionல வந்து bullying க்கு வந்து கொஞ்சம் ஒரு touch இருக்கு. So ஏதோ இந்த மாதிரி வந்து ஏதோ communication, indecent communication, harsh communication, insulting communication இருக்குன்னா cases எல்லாம் lodge ஆயிடுச்சு. But I would not be able to tell you the exact number. You have to see it in the police portal. And இதுக்கு மேலே வந்து I have been part of and then still I am part of UNICEF. I'm also part of Facebook and Instagram because we work together for developing policy. So இது நான் வந்து I have seen from the government stakeholders, from the UNICEF stakeholders, from the state government stakeholders, and also from the web company stakeholders. நான் இந்த மாதிரி பார்த்தேன் நிறைய வந்து private as well as public awareness building and bullying, anti-bullying awareness building இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கு, especially from the schools also. I would like to conclude this answer with an example that I have shared with you, Madam Jayashree. Ahmedabadle ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு 10th standard child, ஒரு 10th standard boy, he has been killed by his friends. And இந்த பையனை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய தப்பான விஷயம்லாம் வந்து சொல்லியாச்சு. So the friends were so angry they could not control themselves. அவங்க வந்து கூப்பிட்டுட்டு கார்ல போகும்போது கத்தில ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பையனை வந்து his dead body was found after 1 day. So we have to be very careful about how we are communicating. In the basis வச்சிட்டு வந்து we are communicating, we are insulting. Thank you so much, ma'am. So laws வந்து actually ரொம்ப கஷ்டம்னு சொல்வாங்க. Thank you, ma'am. Thank you, ma'am. So எங்க எல்லாருக்குமே வந்து புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா and again இன்னும் நிறைய laws வந்து நாங்க படிக்கணும் அப்படின்ற விதத்துல நீங்க நிறைய மென்ஷன் பண்ணிருக்கீங்க. Thank you so much, ma'am. And between your Tamil was so good, ma'am. Thank you. So my next question is to Mrs. Kaumudi Nagaraju, ma'am. Ma'am, are you there? Yes. Welcome, ma'am. So my first question is, the less regulation in censorship of movies or series in OTT platforms have some positive effects such as opening up of many taboos. But at the same time, some violent scenes are not censored and it looks more raw. Do you think amendment of laws regarding the regulation of censoring OTT platform may reduce aggression such as bullying in society? Yeah, there is actually a debate going on this. And a recent survey, says 57% of the people, they support at least, some sort of partial censorship for online streaming. They think that, even I'm one of them. We think that a lot of offensive content and that is unsuitable for public viewing is actually put up on these platforms. Yeah, I agree with you that it is busting many taboos, but at the same time, we have to think about other aspects of it as well. So as part of this debate, the strongest arguments are, right? So this is OTTs on subscription on demand, right? So if somebody doesn't want it, they don't have to subscribe it. Okay, they have the choice to pay and select when to watch. Yeah, I'm so sorry. I don't know Tamil. I've not been to Madras. So I'm so sorry for speaking only English. So Jayashree ma'am, you can actually, translate if it is required. It's okay, So this is the other argument from the people who are supporting, no censorship for OTT. But we are actually preferring OTT platforms a lot because there are so many options we have. And especially now, in this pandemic, we are all bound to sit at home. And so all age groups are watching
OTT platforms and all the shows that are in OTT platforms. So here we have to remember that there are many studies which identify that what we watch has an influence on our minds and our lifestyle as well. So whoever is watching these shows, they are not mature enough. All of them are not mature enough to filter out what we are watching and control our minds when we see any adult content or any criminal acts in those shows. So which is a very common thing these days in OTT movies or shows. So there has to be some kind of censorship on OTT platforms as well, is my personal opinion. So while this debate is going on whether to have censorship or not have a censorship on OTT, I would like to mention one thing. Right now, when there is censorship on movies, if a child goes to movie theater, the authorities, they will stop the child saying that you are below 18 years, or they will even check the age proof. But when it comes to OTT, this is not public viewership. We are doing it from home. We are watching it from home in our mobiles, in our laptops, in our computers, right? So here, because it happens at personal space, because it happens at home, the responsibility more lies on the parents, guardians, or other caring adults who are actually with the children. So they have to monitor what is happening at home, what children are watching on these platforms, because now it is happening in the private space. So this is what I want to mention. Yeah, in my opinion, there has to be some sort of censorship, or at least, there has to be a password protection for a particular shows which are not intended for children. So when so adults can have that password and children cannot view that particular show. So some sort of control has to be there, in my opinion. We only have Android mobile phones. So Android mobile phone use பண்ணி ஒரு அப்துல் கலாம் சார் வீடியோ பார்த்து பிரசிடென்ட் ஆகுறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ தேவையில்லாத விஷயம் இப்பெல்லாம் டெம்பரரியா ஜாலியா தான் இருக்கும். பட் எப்பவுமே and parents side பண்றாங்க. So kindly mute your audios please. So parents sideல இருந்து கிட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, மொபைல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்காக So thank you so much, ma'am, for sharing this. And my second question, the preamble of our Indian Constitution has been included in the textbook on the very first page. So could you please tell us the reason why it is important to be included in the first page every year? Is it for me? Yes, ma'am. Mrs. Okay. Kaumudi Nagaraj, ma'am. Yeah. Yeah. All right. So yeah, thanks for asking this question. This is very, very important. Yeah, some states are mandating that, and mandating that it should be read by the students every year, and it has to be part of textbooks. Okay. So yeah, it really helps to shape our future citizens in different aspects. That is one way to look at it. For example, when we talk about fraternity, right, it is about assuring the dignity of the individual and having that feeling of brotherhood and sense of belonging with the country. So yeah, children need to know all those things. Yeah, they should read, but my opinion here is, again, we should not stop at reading. So we are every time any topic, anything, we are stopping at reading level only. So we should not stop there. We should make them read, and we have to make them understand and apply it. So that is where, as teachers, parents, or social workers, our role becomes very, very important, right? So this theoretical and bookish knowledge, is actually making the education lose its importance. We are educating
that they become good citizens of the country, and they apply, and they they have those the value, our constitution, and that way they help the growth of our country. But we need to connect to make them apply and understand and apply. We need to connect it to real life incidents and explain them from that perspective. That is very, very important. Just reading is not enough. Reading and then giving an exam, and then what is fraternity, what is justice, what is sovereignty, no use, right? So we as adults, we have to connect these things to the real life examples, the incidents that are happening in that particular school, or in that village, or in that town, in the state, in the nation, right? So that is very, very important. So we can, for example, we can relate it to the power distribution in that particular class, in the school, power distribution in the school, right? And concepts like liberty, equality, fraternity, we can explain them using practical examples, like uniform system in the school, why we have uniforms, right? And the friends they have, and the way their class teacher or class monitor deals with the disputes in the class. So we can take these simple things and explain these things to the children. And I in my view, it is not just the preamble. Schools, as school, we have very rich curriculum. We have moral education, value education, and moral science aspects, and even languages deal with many social issues. If you look at NCERT books, social studies, and then the language, they all inculcate, try to inculcate a lot of values, but we are looking at them as lessons, and we have to answer that question, and we have to get good marks, right? Instead of that, if we apply all these concepts, right, then yes, surely that change will come, and not just bullying, many problems we can curtail at the bud itself. We can nip at the bud itself. This is what I feel. I have something to say here, if you permit me, Jayashree ma'am. Yeah, sure. May I know who is this is Dr. Devarati. This is Dr. yes, Devarati. Yes, yeah, this is adding to what Kaumudi ma'am just said. See, the thing is that in my college, not only in my college, in almost all the law schools and law colleges, we have the preamble embedded. And the preamble and the text ella college ke entrance munnadi vande, this is a mandate from the courts. This is a mandate from the Department of Justice. And the text vande, we are putting it in front of our doors or in front of our main entries. Reason enna ella law college, and also you would be knowing everyone of, and especially the panelists, and I get to see from Saranala also, you are here. So this is a mandate from the courts that we have to set up legal aid cells. I'm a coordinator for the legal aid cell, and I'm also the coordinator for UNICEF from my college. Basically, inge varathukku munnadi vande, I'm connected with UNICEF, as I said. So nanga enna pannuvenna, we will be bringing the children to our colleges or from my college. So nama vande first year students ke vande, we will take them to the villages to spread awareness. So over a school le poite, over vande village le poite, we will explain what is the meaning of constitution. I can get to see senior students are here, school students are here. Students vande inge, especially in Gujarat, and also I have seen in Tamil Nadu also. I stayed in Tirunelveli for a long time. So na papa that in the constitution vande suppose for example fraternity, secularism, idu mele vande chinna skits ella pannuvaanga, so that you can actually understand that what is the philosophy of that particular preamble. Thank you so much, ma'am, for adding valuable points. So as நம்ம ரெண்டு மேமும் சொன்ன மாதிரி, நான் ஏன் வந்து பாலிட்டி படிக்கணும், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தானே, நான் ஏன் படிக்கணும் அப்படின்ற கொஸ்டின்ஸே வந்து இருக்கக்கூடாது. பிகாஸ் வி ஆல் ஆர் யுனைடெட் பை ஒன் திங், அதுதான் இந்தியன். ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக் அப்படின்னா என்ன, அந்த ப்ரீஆம்பிள்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு போய் கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளீஸ் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, டீச்சர்ஸ் கிட்டயும் கேளுங்க. ஸோ அதுதான் எங்களோட விஷயம். ஸோ நெக்ஸ்ட் I would like to ask questions to Dr. P. Natarajan. Sir, are you there? So kindly unmute your audio. Thank you, sir. So my first question is, nowadays audiences have become more self-actualized. So they are consciously avoiding the negative impact from the movies. So do you agree that somehow people are unconsciously affected by the movies
it creates a subtle form of aggression. For example, racism promoting ads, movies indirectly shows that fair people are superior than others. Even people who disagree with that using filter and apps to take show more fairer in the selfies. So do you agree that, sir? Yeah, I cannot agree because of the filmmaking itself is a business. They are rating, they are collecting the money. That's why they are mixing all the problems in the society. But to some extent, they extracted these social evils, social problems. That's indicating there's so many social problems. That's why the business, the films and TV programs, serials, and everything is making the people to divert from this moral views, moral ethics. Even in the family itself, is there are so many arrogancies taking place. That's why they should take the responsibility. How to make the society good society of future. They have to take the responsibility to make the country is what is called the follow the ethics and dogmas. That is important for them. Exactly, it is the origin in the minds of everybody. That's why the teachers, parents, and then the friends, relatives, they have to take the responsibility of the relationship between each other. They have to maintain the good relationship to each other, and then they have to compromise each and the other character, and violence should be avoided. That is important. Because of this, Mahatma Gandhi is mentioned this non-violence is important nowadays in all over the world, not only in India. Yes, ma'am. Thank you so much, sir. And my second question is, we are social beings. So obviously we observe and learn from the environment. So it is hard to disagree with the fact that television and movies are the most attractive environment. There are both positive and negative impacts because of movies. So how can we enable the people to learn only the pro-social behavior from the media? Once again, madam. You tell me. You again ask me the question. Yes, sir. So இந்த மூவிஸ்ல வந்து நமக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் ரெண்டுமே இருக்கு சார். இதுல இருந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் மட்டும், ஒரு இன்ஸ்பிரேஷனல் திங்ஸை மட்டும் எப்படி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல அடல்ட்ஸ் கிட்டயோ வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் சார்? Actually, we are having so many stories, ethics, and then the myths there. ராமாயண மகாபாரதம் எல்லாம் வந்து கலப்பு தான். உலகத்தில் நமக்கு கிடைச்ச மாதிரி ராமாயண மகாபாரதம் கிடைச்ச மாதிரி உலகத்தில் வேற யாருக்குமே கிடைச்சதில்லை. அது நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. பட் அதே சமயத்துல மேக்கிங் திஸ் குணாஸ், த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை வந்து என்ன பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் அவர் ரோல், டீச்சர்ஸ் ரோல், social workers role, psychologist role, counselors role to mend the people's mind to direct a proper way, proper life. That is important for us. ஏன்னா உலகத்துல வந்து சினிமா எடுக்கிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து பிஸ்னஸ்ன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கலந்துதான் எடுக்கிறாங்க. கலந்து எடுக்கும்போது எத்திக்ஸ் மறைஞ்சிடுது. ஆனா இருந்தாலும் கூட நம்ம சோசியல் ஒர்க்கரு, சைக்காலஜிஸ்ட், அதுக்கடுத்த டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணோம், ப்ராப்பர் டைரக்ஷன் கொடுத்தாகணும், சொசைட்டிக்கு கொடுத்தாகணும், சில்ட்ரன் கொடுத்தாகணும், டைரக்ட் பண்ணி ஆகணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட ரோல் என்னன்னு வந்து ரொம்ப எக்ஸாக்டா எங்களுக்கு வந்து புரிய வச்சதுக்கு. ஸோ நவ் நம்மளோட 3 ஸ்பீக்கர்ஸும் ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்ல பேச போறாங்க. உங்களோட ஃபேவரட் டாபிக் தான். அதாவது மூவிஸ் வந்து நம்மளோட சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷனா இல்ல அவங்க வந்து மூவிஸ்ல ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாங்களா அப்படின்றதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். தட் இஸ், டு யூ திங்க் bullying scenario in movies or the reflection of our society, or bullying behavior in our society is the reflection of movies? So first I would like to call upon Dr. Debarati Helder ma'am to share her views. Okay. I would rather go with the second one, that if I'm not wrong in hearing, see, bullying has existed in our society since ancient times,
And Natarajan sir was mentioning about Ramayana and Mahabharata. So if you see Mahabharata, அங்கேயோ வந்து கசின்ஸ்குள்ள புல்லிங் இருந்தாச்சு. Say for example, நீங்க வந்து மகாபாரத் நல்லா படிக்கும் போது பாப்பீங்க, Bhim is Bhim is being bullied by Duryodhan. And Duryodhan is also bullying Pandavas and also other cousins, other distant cousins. திரும்பி பார்க்கும்போது பார்த்தாச்சுன்னா Krishna and Arjun, they share a very nice friendship. But at the same time, it's not something like, the worshipping the God. But இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து நல்ல ஒரு friendship இருக்கு. So இந்த friendshipல வந்து நிறைய குட்டி குட்டி things எல்லாம் இருக்கும். அது வந்து suppose if you take it from the feministic perspective, suppose if you take it from Jati perspective also, you might get to see that bullying perspectives எல்லாம் இருந்தாச்சு. அதுக்கு அடுத்தது obviously அதுக்கு முன்னாடி வந்து ராமாயணம் நீங்க பார்த்தாச்சுன்னா like the monkey சேனா வானர் சேனா. So இந்த வானர் சேனாக்கு வந்து எப்படி like Ravan and Ravan's army, how they are bullying. Even for example family குள்ள வந்து இந்த ancient epics எல்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த bullying systems எல்லாம் இருந்தாச்சு. So actually அது இருந்தாச்சு. அதுக்காக தான் இப்போ வந்து if you see it from the present generation, I don't think, I mean இங்க வந்து school students இருக்காங்க, I don't think that any one of you would say no if I ask you, have you heard உங்க அம்மா வந்து is getting some bullying statements from your party, that means your father's mother, grandmother, உங்க அம்மாக்கு வந்து உங்க அத்தைக்கு வந்து சண்டை நடக்குது, இது வந்து nobody can deny. Amma appa ke vande father mother, they're also shouting, fighting. Everything happens in our real life. And when you make movies, basically movies are the reflection, as I said, movies are the reflection of the society. ஆனா இதுல என்ன ஆகும்னா சில சொசைட்டில இருக்கு that even in very private relationship, that means mother daughter, mother son, or for example husband wife, or for example in-laws and the daughter-in-law or son-in-law, இந்த மாதிரி bullying நடந்துச்சுன்னா or இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சண்டை போட்ட மாதிரி situation நடந்துச்சுன்னா உடனே வந்து law restrict பண்ணுவாங்க. So இது வந்து இந்தியால இது முதல்ல இருந்து இல்ல, because this was considered as something which existed and which is a part of our society. That means வந்து அம்மா பசங்களுக்கு திட்டுவாங்க and தாத்தா பாட்டி வந்து மருமகளுக்கு திட்டுவாங்க. தாத்தா பாட்டி means in-laws, மருமகளுக்கு திட்டுவாங்க. And தாத்தா பாட்டி வந்து they would be very affectionate towards their grandchildren. அப்பா வந்து நல்ல பசங்களுக்கு வந்து நல்லா அடிப்பாங்க. If it is boys friendship, they will be physically they will be handling them, physically they will be pushing them. If it is elder brother and younger brother, they will be having some kind of relationship. But இப்போ பார்த்தாச்சுன்னா this is millennium laws. இதுக்கு முன்னாடி கூட இருந்தாச்சு. This is something which is we call it as millennium laws. Domestic violence law பார்த்தாச்சுன்னா இப்போ இந்த மாதிரி situation வந்தாச்சுன்னா mother and father they are fighting. Even the child also can go to the police, can say that I cannot stay in this situation because வீட்டிலே ஒரு நிம்மதியான situation இல்லை. Parents are going on bickering at each other. Mother is now going on shouting at the child and telling something. Even the child can go to 1098. In the number le call பண்ணிட்டு child line call பண்ணிட்டு they can say that my mother or my father is constantly bickering. இதெல்லாம் புது law. முதல்ல இந்த மாதிரி even நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து my mother, my father, if they scold us, if they bully us, we were strictly told வெளியில போயிட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா இது நமக்கு வந்து நல்ல ஆறதுக்கு தான். And believe me, I am a person from old school. நீங்க வந்து பசங்களுக்கு நல்ல வீட்ல டிசிப்ளின் பண்ணிட்டு வெச்சியாச்சுன்னா ஸ்கூல்ல போயிட்டு school teachers also will be having a nice time with the children. And the school teachers also, இப்போ வந்து we are speaking about corporal punishment. We are speaking about teachers who are harassing the children, who are beating the children. They are supposed to be taken to custody. முன்னாடி பார்த்தாச்சுன்னா I still remember and I love to say about this. My teacher, when I was in the primary school, I was very bad in maths. And I remember that ஒரு ரொம்ப வந்து ஈஸியான ஒரு டேபிள் கொடுத்தாங்க, that is 12 table. I don't know how many of you right now can remember, but I was a very poor student in maths. எனக்கு வந்து 11 o'clock ல இருந்து 3 o'clock வரைக்கும் கிளாஸ்க்கு முன்னாடி நின்னுட்டு ஒத்த கால்ல நின்னுட்டு வந்து she told me to recite. And today I
I can't forget even a single table also. But the thing is that in the madri situation when the movie le kamikiranga. But see one thing, because I have come from a very strict family, I have come from a very strict school. At least I'm a disciplinarian, and I can very proudly say I'm honest. I can very proudly say in the madri tappu pannadhukku munnadi na rendu thara vandu yosipay that whether I should take this step or not, because I know that there is a law. But சில பேர் இருக்காங்க வீட்ல வந்து ஒண்ணுமே சொல்ல கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப செல்ல கொடுத்துட்டு like they will be raising the child and they will be telling that இது வந்து especially for the boys, please don't take it otherwise. வீட்ல பார்த்தாச்சுன்னா discrimination நிறைய நடக்கும். பசங்க அப்படிதான் இருப்பாங்க, பசங்க அப்படிதான் பண்ணுவாங்க, பசங்க இப்படிதான் வந்து பேசுவாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணக்கூடாது, because when it is reflecting in the movies, திரும்பி it is coming back to the audience, and especially சின்ன பசங்களுக்கு வீட்ல especially villageல and also cityல கூட. villageல especially நான் பார்த்தேன், ஒரு பையனை வந்து அவங்க கசின் சிஸ்டருக்கு அடிக்கிறான், சின்ன பையனை அடிக்குது, அப்புறம் வந்து நல்லா வந்து bullying things எல்லாம் பண்ணுது. And that boy's mother is telling, நீங்க ஒண்ணுமே சொல்லக்கூடாது, இது ஏன் பையனை இப்படிதான் இருக்கணும். This is not a single boy's story. This is the story of almost every second house. So I think that yes, I mean society la irundha idella vandu movie la edukranga, and not only that, movie la edutachena it should come when the movie is being made, like what Natarajan sir say. I 100% agree with him. I 100% agree with him. When the movie is ending, there should be a message to the audience. In the madri pannu kudade, பண்ணியாச்சுன்னா இதுதான் பனிஷ்மெண்ட் நடக்கும். Most of the times I have seen that the movie is finishing with a parallel line where it is impossible for the children to understand that yes, it is basically going for a negative thing. I will again give an example here because I have dealt with so many cases. நிறைய பசங்கள இருக்காங்க, நிறைய young persons இருக்காங்க, அவங்க மூவி பார்த்து வந்து as Komati madam also told, மூவி பார்த்து pornographic scenes எல்லாம் வந்து வீட்டில ட்ரை பண்றாங்க. pornographic scenes என்னன்னா வந்து I have seen boys, I have seen young men, they are filming their mothers, they are filming their sisters, and obviously how can we deny husbands are filming their wives. Why? Because angalende vande unethical gain kadikidhu. Why? Because these are all being consumed by others, and this is something which is wrong, which is absolutely wrong. Even when you have a very good connection with your mother, with your wife, with your sister, you cannot illegal activities, immoral activities. I think this is the baseline where we should understand that sila things ella vande naanga as parents, as teachers, as friends, to the children, we should teach them that you should not do it. And once our behavior is an example for them, they will also understand, and they will start boycotting these kinds of movies. Then only the movie makers, they will also understand that no, we should not make it, and if we make it, adu vand and the movie vand oru message kuda varno that you should not do it. If you do it, then as for example, whenever a movie is now coming with a smoking scene, we are having this thing that smoking is illegal, then why not that kind of thing will also come, that bullying, or for example killing somebody, or for example any sort of physical harassment, idella vand it is illegal, and if you do it, this is the punishment that you might be getting it. I agree 100% with Debarati ma'am, because whenever I see a scene, right, so yes, I get this question, whenever there is a drinking, or when is there alcohol consumption, or cigarette, that warning comes. But whenever something is happening with the children, if there is any child abuse or any bullying or anything, nothing of such that sort happens. And movie evolves and unfolds that in the end that this is not good and stuff, but entire process focuses on this particular crime, and at the end just saying one thing that may not have the actual impact on the children, right? That is. And another thing, see, when we see a movie which is really very positive, motivating, we take cues from that movie. Then if something bad is happening in the movie, we take cues from that as well. Yes, right? Yes, we are all human beings. End of the day, we are all human beings, and we cannot deny that fact. And yeah, absolutely, yes, movies are reflecting whatever is happening in the real life. But you know what, some movies after watching I felt, oh, aisa bhi hota hai kya? Oh, even that thing happens. So I'm at my position, I'm thinking even that thing happens. But a bully, oh, I can do like this also. Yes. Correct.
Yes. So that is what is, and we are actually spreading innovative ways, and whatever is happening at one place, we are actually distributing all that communication, all that what is happening to the entire society, so they're getting good ideas from that. So that is what is happening, right? So I would like to also add one thing, madam, especially to the school children who are, I believe that they're still there. Or movie vandache Jyotika Lende. If I'm not wrong, the name was Geeta Rani. She's a school teacher and she becomes a headmistress. If I'm not wrong, because now netla na pata ide. Because we should not remember one thing. Today is 6th December, and people of my age, we know the importance of this day. Communal right நடந்துச்சு when we were in school. In the school, in the movie, in the Geeta Rani or whatever the Tamil name it is, Jyotika Uda in the movie there is suddenly a provoked scene, like provoked communal violence is going. I was watching this, when I was watching this movie, I just got to see one thing, that especially the students, avanga vande Jyotika, that is the principal ke vande worship பண்றாங்க. அவங்களுக்கு வந்து they want her to be back because she's a very strict teacher. And in the scene நடக்கும்போது, communal riot நடக்கும்போது, when the communal riot is happening, or on the basis of communal clashes, communal understanding, when the students are fighting, why there is no underlining message that this is offensive? I think this is something which we must remember, because as Kaumudi madam, you are also telling that when the students, basically these are played by the children. So when the children are also playing the role play, and when the children are seeing this also, avanga vande school la idu madiri nadakkumbodhe vande, this is something which is very much detrimental to our societal health. Yes, absolutely. Yes, ma'am. I really feel bad for those children who are acting also. Absolutely. Exactly, the impact of the media, especially newspaper, TV serial, and then the news. These are the revealing the so many problems among us. Absolutely. And that's why we are doubting ourselves whether we are correct or not. Yes. Exactly. The world is worst now. It is revealed. Right? That's why everybody is doubting ourselves. And then normally the world is going the bad way. There is a decisions made by these parents, and then these children. Especially everywhere the ethics should be followed. That's important for us. Exactly, the government also will take the role of following the exist. Because of this, everywhere even the ATM problems there. These are the things should be avoided. It should be controlled by the government, controlled by the somewhat the local governments or police, everything. Otherwise, everybody is copying, which is correct or not, will be the doubt for the coming society. Because of the so many youth, especially graduates, postgraduates, unemployed, they are diverted themselves to indirect way to how to steal from others. Yeah. That is happening. That should be avoided. Yes, sir. Okay, ma'am. Exactly, sir. Thank you so much, sir. Thank you so much, ma'am. So, நம்மளோட ரிசோர்ஸ் பீப்புள் சொன்ன மாதிரி மூவிஸ்ல போத் இன்ஸ்பைரிங் கேரக்டர்ஸும் இருக்கு, அதே சேம் டைம் நமக்கு தேவையில்லாத பேட் திங்ஸும் இருக்கு. ஸோ நம்மளோட ஆம்பிஷனுக்கு நம்மளோட லைஃப்க்கு என்ன தேவையோ அதை நம்ம சூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. So thank you for adding this much value to the panel discussion. The panel discussion was so fascinating and you all kindled our thoughts and made us to think in a completely different dimension. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் போய் கண்டிப்பா கூகுள் பண்ணி இது எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. So thank you, ma'am. Thank you, sir. Now, I would like to invite Mrs. Kaumudi Nagaraju to share her knowledge on the topic laws and legal issues related to bullying. Yeah, so can you please share, because I cannot share my screen. Sure, ma'am. I cannot share, so can you please share? Sure, ma'am. Remember, I have shared it in the group. Anyone, please? Actually, you can share now. You are a host.
எனக்கு இல்ல எல்லாம் அம்மாக்கு எல்லாம் பேரண்ட்ஸ் தான் நானும் பாத்துனே எல்லாரும் பேரண்ட்ஸ் தான் உட்காந்துருக்காங்க சாதி காலிப்பா அப்படியே வச்சிருக்கான் பிரிச்சிருக்கான் நம்ம கிட்ட இருக்கு Children, I know you're all very excited because you're seeing so many, of your friends on this Zoom call. But I request you all to please be on mute. I think there are mothers also here who are speaking. Please keep yourselves muted. உங்களுக்கான டவுட்ஸ் கேக்குற செஷன் வந்து லாஸ்ட் 10 minutes இருக்கு. So you can talk in that time. So உங்களுக்கு பேசுறதுக்கான டைம் இருக்கு. So I know you people are excited. So please mute your audios. Just a minute, ma'am. We will be no problem. Can the host can you make somebody co-host and they can take care of muting people, individual persons? Do you have that option on making someone co-host? Ramya, can you please make someone as co-host? Okay, ma'am. Okay, sure. Yeah, I will do. So that they can take care of muting individual participants instead of muting everyone. Participants, please wait for a minute. We will be sharing the screen. Screen share பண்ணுவாங்க. So just wait for a minute. Ma'am, please wait for a minute, ma'am. No worries, no worries. Ah, 1 hour undu. Ma'am? Yes? நீங்க டவுட்ஸ் கிளாரிஃபைங் செஷன் மியூட் பண்ணி பேசலாம். Now please unmute your mute your audios please. Audios mic switch off பண்ணுங்க please. யார சொல்றீங்க? I'm telling the participants. So please. Ma'am, நீங்க ஸ்டூடண்ட் சொல்றீங்களா? Yeah, students da. So you made me the host. Should I present? Yes, no. Yeah. Because we don't have co-host options here. Okay, all right. Once again. Not really big. Ramya, could you please check that somebody Repeat this. is shouting? Please check it. Oh. You could saw that? Yes, ma'am. Yes, So, Okay. yes, ma'am, we can see it. Okay, all right. So do I have to take care of muting people? Yes, ma'am. Participants? So you can take anyone as co-host, ma'am.
if you That is can. what I'll make Ramya as co-host. Okay. There is no making co-host option. Yes, ma'am, And yes. annotations also not disabled. So people see kids started and annotating, and then now I cannot make because we have to choose that before itself. Okay, ma'am. So that is why I'm saying if you can present, Jayashree, if you can be the host and if you can present while speaking, I won't be able to take care of that. Yes, ma'am. I'll take care of it, ma'am. I'll present it, Yeah. ma'am. Yes, ma'am. Please, thank you. That will be helpful. Yes, ma'am. Because these annotations and all need to be taken care of. So Please, audios mute பண்ணுங்க. and if you Can can you, please see stop my, annotations. Can you see my screen, ma'am? Yes, Yes, I Roshna. can. Yes. Please zoom in. கொஞ்சம் zoom பண்ணுங்க. Okay. I can see it, and please make it. Okay. So if it is possible, please stop. This annotation. Because kids tend to do that. Yes, ma'am. Yes, ma'am. Yeah, because they are kids. கிறுக்காதீங்க. போர்ட்ல கிறுக்காதீங்க. I need to make Ramya. தெரியாது. Pictures இருந்தாலும் clear-ஆ தெரியாது. Please don't do that. Okay. So we are going to discuss about anti-bullying laws, and the time given to me is only 10 to 15 minutes. Okay. So please go to the next. Can you please share the screen and the go to the next slide, please. Roshina, can you please go to the next slide? Yes, ma'am. So if you see here, we have Bangalore boy's suicide, because he was being bullied by a 10th class student. Please go to the next slide. And then there is another news. If you see, 50 students they leave their hostel because they were being ragged by seniors, and 2 students of Madurai College, they commit suicide because they were ragged by their seniors, and class 11 students of DPS Noida ragged by seniors. They were beaten with rods. So these are a few incidents that we read in newspapers these days, right? Next slide, please. Children, this is very, very important. So please focus, because this is something that is going to decide, what we should do and what we should not do. All right. So please look at this. Have you ever seen someone being called names, with mean names because they look differently? They look very thin. They look very fat. They look of a different color. They are short. They are very tall, or whatever. So we keep names for them. Have you ever seen such thing happening? Okay. Did you ever experience physical or mental abuse by someone you know or related at your home? Have you ever read mean and hurtful comments against someone on social media like Facebook or on WhatsApp or even messages, right? Phone mein, that SMSs. And did you ever hear rumors? This is very important, spreading rumors is very, very common among children. So have you ever heard of such kind of rumors which were not true, but they are being spread among students, right? Go to the next slide, please. These are all examples of bullying behavior. Okay. And where can it happen? It can happen everywhere. In school, at home, as Debrati ma'am said, they have been happening from long time, and they happen everywhere, even in home, right? So let us, next slide, please. So bullying is again saying mean things to others, or hurting others, or gossiping about others, or excluding others. You are not my friend. Okay, we are all only one group. You are not our friend. So that also comes under bullying. Okay, and making fun of others because of how they look,
their marks, their whatever they speak, for any kind of a thing, if we make fun of others, that also comes under bullying. Teasing and making others sad, and even ignoring. If somebody is coming to you and talking to you, you pretend like you are not listening to them. You ignore them completely. Okay, that also comes under bullying. Next slide, please. Next slide. So what is bullying? Two children, for example, there is power imbalance between them. That means one child is more powerful, the other child is less powerful. Okay, that power means it can be because of physical strength, or age, or height, or social status, economic status, whatever it may be. One child thinks he or she is more powerful, another child thinks he or she is less powerful. So it happens between them. If both children are equally powerful, bullying doesn't happen usually. Okay, so when there is power imbalance between two children, the child who feels I am very powerful, that child tells, hurts the other child, either through words or causing physical harm or any such thing. So this child, this more powerful child, makes the less powerful child feel very bad. So they hurt their feelings, or they hurt them physically. And it is not happening only once, it is continuing. Okay, it is continuing. Even then the child says, please don't do this, I am feeling bad. It continues. Okay, and the other child doesn't know how to stop it. Okay, this is what is called bullying. Okay, so why I told you about bullying? You just think in your minds, did you ever do such things with your friends, with your juniors, or with anybody around you? So this is a question for you children. All right. Okay, next slide, please. Next slide, please. Yeah. So there is something called cyberbullying. Now we have to talk about this specifically because now we are not going to schools, right? Our school is on our mobile phone or on our laptop, whatever it is, right? So nowadays, people are bullying others on the laptops, on the computers, right? For example, somebody is writing, doing these annotations, with they're scribbling on the screen. That also comes under a sort of bullying behavior. Okay, so all these things are happening online in the sense using the phones or laptops, computers, and it may happen on Facebook. For example, saying a bad thing about my Facebook friend. I post something about a friend, some bad thing about her or him. That is cyberbullying. Okay, or you have a WhatsApp group for your classmates. Okay, and then you call a mean name to a friend. You talk very bad thing about a classmate in the group. So that is cyberbullying. Or you are sending a personal text on WhatsApp to a person saying very bad thing, wrong thing, or sending pictures which are not good. That is also cyberbullying. So we have bullying in person, face to face. We also have bullying happening on phones or computers or laptops or whatever. Okay, right? These two things are there. So we need to check if we are doing any such things. Okay, because I will tell you, these will not be taken in a normal way. So there are punishments. Okay, that is why we have to first question, am I doing any such thing? Okay, keep this question in your mind. Not today, forever. Okay, so okay, next slide, please. Now, as I was told, teachers are also part of this meeting, right? Teachers and parents are also part of this meeting. So this is for you. Children, it doesn't mean you can talk. Please listen to this, okay? So what can we do to prevent bullying? Okay, next slide, please. Okay. Yeah, okay. So we have to think about, if we are teachers, we can prevent it at school, because school is a place where usually bullying happens, right? So what we can do, we can assess the prevention mechanisms that we have in the school. How can we prevent? Okay, and so yeah, questions I'll take at the end. Thank you, Sonia. So do we have any prevention mechanisms?
Or if it is happening, how do I intervene? How do I stop? So do I have any mechanisms here? So, right, and are there, are we taking care of the student behavior, and do we know if there is any substance abuse or any violence going on in our school? Is the first thing that we all must be doing already as teachers. I don't have to tell you. So the next thing is we need to engage parents also. That is very, very important. So awareness campaigns. We need to conduct awareness campaigns to the parents, so that we tell them. So these are the laws around bullying, and the school follows these guidelines, and this is what we will do if your child bullies another child. Yeah. So that awareness campaign has to be conducted, and we have to make parents part of it. And we can also set up safety committees at school, or task force, to plan, implement, and evaluate the mechanisms, the prevention and intervention mechanisms that we do at the schools, right? And most importantly, we have to create a safe environment at school, right? So the school culture should be, such that we accept, we tolerate, and we respect everyone. So that is what is important, right? And then reinforce positive social interactions and inclusiveness. If any child is being very positive and very interacting in a very social positive way with other children, reinforce that, by calling that child in the school assembly and saying this child has done such a nice thing. So everybody feels good. We always talk about negative things. Don't do this, don't do that, don't do this. But psychology says we should encourage positive behaviors. So showing you are saying not to do, what not to do, but if we show what to do, that will also engage children in a very, very positive way. So let us show positive examples, right? So that we can do. And also when bullying incidents are reported by even parents also, right? So schools usually tend to ignore them, or we just give one warning to the bully and then ignore. This actually, what happens is, we may think, the bully is also child. True, bully is also child. But what happens to the bullied child, the victim, the child, it greatly affects the psyche of the child who is bullied, right? So we have to, as parents and educators, we have to jointly tackle this menace. Okay. So if we one thing I wanted to mention here, if we consider the characteristics of bullying, I mentioned power imbalance, right? There is a lot in school, there is a lot of power imbalance, even in the home, right? There is a lot of power imbalance between teachers and students, parents and children. There is a lot of power imbalance. So we need to understand how are we using that power imbalance between us and the children? Are we using it positively? How are we behaving with the children as parents and teachers? Right? Because if, as a teacher, if I bully a child for not doing homework properly, or not doing the homework at all, or not being able to get good marks in one particular subject, if I continuously bully that child in the classroom, what other children will do? They will also start bullying that child. That we have to remember. And as a parent, if I always, continuously yell at my child because I have big dreams for my child, and I want my child to become an engineer, but poor child, he is good at English, he wants to become an author, right? But he cannot become an engineer. So I continuously yell at him, I scold him, I abuse him. So what happens to that child is, either that child will accept bullying is okay, or he or she will take it to other children who are less powerful than this child and bully that child. So it is our primary responsibility as teachers, educators, or guardians, to see how we are using that power imbalance between us and our children, right? Okay. So this is what we can do at home. We have to talk to the kids every day about their social behavior, their social lives, what their friends are like, what kind of comments they are hearing, they are passing on other friends, etc. Right? So we have to build that healthy relationship with positive habits among our children, and understand, if there is any red flag, if we see any kind of a behavior, if we feel that our child can become a bully, then we have to basically try to
correct that at that stage. If we cannot do that, go to teachers. Teachers are wonderful at tackling children. Your teacher, please trust your teachers. Go to them, talk to them, right? And they will help you how to do it. Okay. So next thing, please. Now I will go to next slide, please. Now I will go to anti-bullying laws in school. So don't think that we just have to give warning to the child and then we cannot do anything. So children, you also don't think that by bullying I can just get away with a warning. What maximum teachers can do is give me a warning. It's okay. Okay, but there are strict laws about. But it is not just about bullying. There are not specific laws about bullying, but there are guidelines, and I'll also talk about few other laws which talk about bullying also. Okay, so the CBSE, CBSE, right? CBSE, ICSE state syllabus. So CBSE has some guidelines for the schools, and I'm sure every state also has some guidelines for the schools. Okay, child protection policy will be there for every school. Okay, so what CBSE tells is form a committee to prevent bullying and ragging, and then take action against bullying. What action? First may be warning, first time it may be warning, second time it may be warning, but if you are not changing your behavior, you may be rusticated from the school, you may be taken out of the school, right? That can happen, right? And then what CBSE also tells is, okay, school notice board may, as ma'am was saying, in the last school there is a notice board about preamble. So here also about ragging, about bullying, there has to be the strict warnings put on the notice boards, and there has to be special committees formed with vice principals, senior teachers, and doctors, counselors, and then parents and other teacher representatives, etc. Okay, next slide, please. And yeah, and this particular committee, what they have to do is they have to develop and review school bullying prevention plans, and implement those plans and programs, and then they have to train the teachers, students, and parents about anti-bullying, right? And then they have to be vigilant and observe signs of bullying and at school and respond immediately, so that it doesn't become a big problem. Next slide, please. Yeah, and CBSE and ICSE also, they even in state boards, that must be the case. What they emphasize is, students are taught not to engage in bullying because of the fear of punishment. So we should not say that because you will get this punishment you should not bully. Rather, what we should do is, they should realize that it is whatever they are doing is ethically wrong. It is not correct. So that, we have to teach compassion. We have to teach respect to them. We have to teach empathy. So do those things. That is what the guidelines say. So what, these guidelines says, so we have to train children about adolescence and puberty related education, and then education on values, morals, and ethics of being, being a student, and gender sensitivity, because we hear about a lot of bullying the boys do on the girls, right, to girls. So we have to sensitize on gender, and then what are the differences, and we have to bring that awareness, right? And then building of self-worth and self-esteem, and developing interpersonal communication skills and appropriate social behavior, because the students are not going to be students forever. They have to become a responsible citizen. So once they grow up, they may not just they may not get away with just a warning. They may have to face punishments. So we have to prepare them. We have to make them understand, right, what is socially appropriate behavior. And then we have to teach them how to cope with stress, anxiety, and emotional distress, because some children, if they are undergoing stress, they take it on other students in the form of bullying. So we have to show them how to control anger and how to control those violent tendencies. And there are certain times where because of peer pressure there is resort to bullying. So we have to teach on these particular things so that they don't bully others because of various reasons. Next slide, please. Yeah. So even in the parent teacher meetings, if we see any child is specifically
exhibiting any bullying behaviors, we have to get this into parents notice, right? We have to understand the child situation from parents point of view as well, and let the parent be aware of what is happening around this child. And if a particular child is undergoing bullying, we have to talk to the parents and then help them to cope up with bullying. And then we have to also trace out to that problematic behaviors, why this child is turning into bully. There could be a problem at home. There could be a domestic violence at home. There could be, parents might be creating a havoc at home. So that could be other reason. So school can take that step and step forward and talk to the parents about this particular behavior, right? And then parents also should be included in the initiatives that are taken by the school, against bullying. And then there have to be orientation programs that need to be conducted for the parents. And also the guidelines also mandate that, there has to be warning, and also at extreme cases, the child can be rusticated from the institution, right? That children should know about it, right? And every school notice board will have strict warnings about bullying, against bullying. Next slide, please. Yeah. So as Debarati ma'am said, there are no strict laws for cyberbullying, even for bullying, right? But there are some cases. Children, please listen. This is very important, especially boys and girls. So here, many times we hear that boys comment girls. They pass rude comments, harsh comments, they mean comments. There are certain comments which are sexual in nature. Okay. So in that case, there is a very, very strict act. You have to understand this, which is called POCSO, Protection of Children from Sexual Offences Act, which was passed in 2012. This is passed to protect children from offences of sexual assault, sexual harassment, and pornography. Sexual harassment usually happens during bullying. When a boy is bullying a girl, there are more chances that it may turn into sexual harassment. In that case, this POCSO Act can be applied. For example, I'll tell you one example here. So Madhya Pradesh, Indore mein, there is one 11-year-old boy. So he is also staying in a hostel. So the seniors, they harassed him, asked him to give massage to the seniors in the hostel. Okay, no, please, yeah. And those senior students, they also tried to molest him, sexually molest him. And because and those children are also minors. The bullies were also minor, and this boy is also minor. So there was a case that was registered under POCSO Act. Okay. And there are strict punishments for POCSO Act. Okay. Next slide, please. Yeah. So there is another act called Juvenile Justice Act, Care and Protection of Children, 2015. So it says definition, it gives the definition of child. Who is a child? Any person under the age of 18 is a child. 18 years, under the age of 18 years, even one single day, they are called as children. Okay, so that is the definition of child. And Juvenile Justice Act also gave classification of different offenses, different crimes. Okay, and rights of the children. Okay, and then there is a special court. If a bully is a minor, then there is a special court. Don't think that because I am a minor, I'll not get any punishment. There are special courts for minors, and according to that, even minors will be punished if the crimes are extreme. So we have to understand the law behind, because we are students and we want to have fun, but our fun should not hurt others. That is what we have to remember. And it is not just I'm saying that morally it is wrong. Yes, morally it is wrong. You have to understand that. At the same time, there are also laws which can punish if we cross our limits and bully others and harass others. Okay. And against cyberbullying, as ma'am said, there are no specific law for cyberbullying, but Information Technology Act 2000, the Indian Penal Code, IPC, right? And Protection of Children from Sexual Offences Act, POCSO, they all deal with cyberbullying. Okay. There is section 66 under IT Act. So impersonation online. For example, I am Kaumudi Nagaraju. I have a classmate who is Somesh.
Okay, and I want to harass him. So what I will do on Facebook, I'll create a profile like Somesh, because I have a picture, Somesh's picture with me. I'll put a picture so everybody thinks Somesh is doing it. I'll do all nonsense on Facebook. That is called as impersonation. For it is very, very wrong, and there you can go to jail for 2 years if you do that. Okay, and validation of privacy online. Right? If anybody's picture, if a friend sent you a picture, okay, a friend sent you a picture with a nice dress, and she doesn't want to post it on Facebook. She doesn't like to post it, but you posted her picture on Facebook or on Instagram. That is violation of privacy, because she doesn't like it and you are posting her picture. So that can also get her jail term. Okay, and sharing obscene material, nonsense material through WhatsApp or through Facebook or through social media, that also can get us jail. And there is section 292A. Okay, printing of indecent matter or matter of blackmail. And if you don't do this, if you don't do me a favor, I will post your picture online, right? Or that kind of things also can, they can give us jail up to maximum of 2 years. Okay, and then section 354D, 507, 509, stalking, continuously following a person, and defamation, and then signs or spoken words with malicious intent, and criminal intimidation, right? Threatening, right? Threatening and threatening, saying that I'll cause harm to you or your property or your reputation or somebody close to you. All these, through anonymous, we won't tell our name, but we will blackmail them. So don't think that we can get away without saying our names. There are mechanisms out there. They can extract where you are, which exactly from which computer or from which mobile you are doing all this to extract all this information, right? So we don't know about many things. We are children, right? But there is a big system that is monitoring all of us, and whatever we do on internet, people can track us. Okay, so don't think that by not saying my name I can get away. That is not going to happen. Okay. Okay. So there is there are again 506, 507. Next slide, please. Yeah. So 506, punishment for criminal intimidation, like as I said, threatening, saying that if you don't do this, I'll cause, harm to your, I'll get bad name for you, or I'll cause harm to your brother or whatever, right? And then punishment for, even aggravate. There are some aggravated forms because of which there is a lot of hurt for the children. So even for this, there is a punishment. And yeah. So next slide, please. I'll talk about other case here. So there are anti-ragging laws in the colleges. Okay. So you may think, parents, teachers, children. So we have to understand here, if a child has this kind of an attitude at school, right? And at school, we may actually, forgive them. We may give a warning, and children also think that I can get away. But if we have this attitude and if we go to college, after that, once we are major, right, there are anti-ragging laws which are very, very strict, right? And we cannot immediately change our behavior. We try to rag our juniors or somebody, right? So there are strict ragging laws. I'll tell you another story here, right? So basically, a 14-year-old schoolboy in Bangalore, so he revealed that another person, this boy is in 9th grade. Another boy who is in 10th grade, they used to go in the same school van, and because that other boy caused a lot of hurt to this 9th grade student, because he was because of overweight or something. So this boy committed suicide. 9th grade boy committed suicide, and you know what happened to the 10th grade student? They charged him on criminal intimidation and abetment to suicide, basically section 306, and then the case is going on. So don't think that because I'm a child, nothing will happen, nobody will give me punishment. So don't think that way. There are laws, there are no specific laws just for bullying, but there are many laws in our country. If we cause hurt or if we cause physical harm to another person,
we can, we attract a lot of punishment. That we have to. And another thing I want to mention, once, there is some sort of, FIR or anything, if we go to jail or if we have that criminal history, it will be very difficult to get jobs later, right? Now we have this Aadhaar card, everything is linked with Aadhaar card. Our whole history, if they open Aadhaar card, our whole history will come. And when somebody gives a job, they will do this. Some of the companies, they will conduct some background check about a person. So if any of these things come up, then we may lose that job. So fun is fun. We need to have a lot of fun, no doubt about it, right? We need to have a lot of fun, but there is a limit to having fun. There is a limit. If our fun causes harm to other people, then it is not at all called as fun. Please understand this very clearly. Right? And this can cause more harm to us than the other person. So anything that we do online also, you cannot take out. Later, after 1 year, you become very good, and then you decide, I won't do anything. But whatever you have done last 1 year, that is there on the internet. It cannot be taken down. So please be careful, right? Don't hurt yourself, don't hurt others. Okay? So this is what I have to say. Any questions I can take up? Thank you so much, ma'am. Yeah, can you please go to the next slide? Yeah, okay, doubt. right. Yeah. Ma'am, Sure. would you like to add anything? No, I just wanted to show our Facebook page. Next slide, last slide. That's all. We have actually certain videos, awareness videos also. They can watch. Yeah, this is our Facebook page. So we conduct a lot of awareness programs and then small videos. So yeah, about child abuse, child sexual abuse and stuff. So thank you so much, ma'am. Yeah, right. Thank you, ma'am. Yeah, So sorry, I took a little more extra time. PPT with the students personally, ma'am. No. Actually, it was so good, ma'am. So Thank thank you so much, ma'am, for explaining about the importance of laws related to bullying. So students, ma'am, and the doubts the last 10 minutes clear pannuvanga. So now I would like to call Dr. Debrathi Helder to share her thoughts on the topic cyberbullying and enhancement of Indian cybersecurity culture. So I will leave. Sorry, Debrathi ma'am. Sorry, Natarajan sir. So it's a pleasure to meet you both, and it's a pleasure to meet all the children. So I'll have to leave because I have another meeting lined up after a few minutes. Yeah, thank you. Thank you so much, yeah, ma'am, for joining with us. Yeah, bye. Thank you, ma'am. Yeah. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Thank you so much. Now I would like to call upon Dr. Debrathi Helder, ma'am, to share her opinions on the topic cyberbullying and enhancement of Indian cybersecurity culture. Okay, just a second. Okay. Okay. Now that Komati ma'am is not there, so I would take some of her inputs also, and or a quick whether I should speak in Tamil or whether I should speak in English. Tamil. Okay. Okay, ஆனா நீங்க எல்லாம் எனக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணனும் ஏனா நான் உங்கள மாதிரி தமிழ் பேச முடியாது. Okay. Okay. Madam cyber bullying என்ன நல்லா சொல்லி கொடுத்தாங்க, and I have also worked on cyber bullying. நான் இங்க கொஞ்சம் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். மேடம் ஒரு இது சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க ஆன்லைன் பேசும்போது, ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, I don't know how many of you நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, especially from the government schools. ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, ma'am. Yes, ma'am.
ஓகே, ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரோபாப்ளி குரூப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் இருக்கும், இல்லாட்டி வந்து ஸ்கூல்ல வந்து குரூப் பண்ணி கொடுத்தாங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும், என்ன சொல்றது, மெயில் மெசேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து மெயில்ல வரும் இன்னைக்கு எந்த கிளாஸ் இருக்கோ அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ நீங்க வந்து சப்போஸ் நீங்க ஜிமெயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லாட்டி வந்து நீங்க யாஹூ எந்த மெயில் நீங்க இல்லாட்டி வந்து நீங்க ஸ்கூல்ல இருந்து கொடுக்கறது இமெயில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லாட்டி வந்து உங்க போன்ல ஈவன் எஸ்எம்எஸ் வந்தாச்சுன்னா கூட நீங்க என்ன பாப்பீங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த குரூப்ல எங்க வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடக்குது, டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்காங்க, பின்னாடில இருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறாங்க. அது வந்து இங்க கூட நான் பார்த்தேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. ப்ரோபாப்ளி உங்களுக்கு வந்து எப்படி அந்த அன்மியூட் பண்ணது எப்படி மியூட் பண்ணது அது தெரியல, இல்லாட்டி வந்து நீங்க வேணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி வந்து நீங்க வந்து ஆக்சிடென்டலி பண்ணிட்டு இருக்கீங்க. So whatever you do, இங்க வந்து நான் I'm taking this as a what you call example. நீங்க ஜஸ்ட் ஒரு இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணியாச்சுன்னா நீங்க பாப்பீங்க, this is basically this meeting is being recorded. What is the meaning of being recorded? Because இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து பிளஸ் பிரைவேட்லி கூட நாங்களே பார்த்தேன், பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட்லி நான் கிளாஸ் எல்லாம் நடக்கிறத வந்து கூகுள் மீட்ல சம்டைம்ஸ் ஜூம்ல கூட நடப்பேன். மோஸ்ட் ஆஃப் தி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் we are doing this recording நாங்களே எதுக்கு பண்ணுவேன், பிகாஸ் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க வந்து கிளாஸ்ல வர முடியல அண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு டேட்டா கனெக்ஷன் இல்லை, இல்லாட்டி வந்து உங்க ஏரியால வந்து கரண்ட் ஆஃப் இருக்கு, அதுக்காக வைஃபை போக முடியல, நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் பண்ணியாச்சுன்னா இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சு அது நாளைக்கு வந்து உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க யூடியூப் பாக்குறதுக்கு பிளேஸ்ல, இல்லாட்டி நீங்க நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பிளேஸ்ல சம்டைம்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அட்டென்ட் பண்ண மீன்ஸ் சம்டைம்ஸ் இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் பார்க்கும்போது டெஃபினெட்லி என்ன ஒரு வந்து ஷார்ட் கம்மிங் இருக்கும்னா, நீங்க உடனே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா நீங்க வந்து டீச்சருக்கு கேட்க முடியாது. பட் என்ன பண்ணணும்னா வந்து உங்களுக்கு பிரச்சனைனா மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க, சாரி அகைன் மியூட் பண்ணுங்க. சோ ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் மியூட் யுவர்செல்ஃப், ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. சோ நீங்க வந்து ஓகே மேம். கிளாஸஸ் எல்லாம் நடக்கும் போது என்ன ஆகும்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்னா நீங்க உடனே வந்து டீச்சர் கிட்ட கேட்டுட்டு அந்த கிளாரிஃபை பண்ண முடியாது, அந்த ஒரு டவுட் கிளியரன்ஸ் பண்ண முடியாது. பட் ஆன்லைன் லைக் டைரக்ட் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு டவுட்னா உடனே நீங்க வந்து இந்த சாட் பாக்ஸ்ல இல்லாட்டி வந்து நீங்க கொஸ்டின் கேட்டுட்டு நீங்க டவுட் கிளியர் பண்ணணும். ஸோ when you see that இந்த மாதிரி வந்து ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்குன்னா இதுக்கே நாங்க என்ன சொல்லுவேன்னா டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெக்கார்டிங்ல இப்போதான் நீங்க யாரும் பேசிட்டீங்கல்ல, அதோ கூட ரெக்கார்ட் ஆயிடுச்சு. முன்னாடி மேடம் வந்து அந்த இது காமிக்கும் போது somebody was going on scribbling. இது வந்து அடாலசன்ட் சில்ட்ரன் எல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு போர் அடிக்கும், சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து கேக் வேண்டாம் ஆனா வந்து புடிச்சிட்டு உட்காந்து வச்சுட்டாங்க, இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வரும். ஸோ அந்த டைம்ல கூட நிறைய பேர் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்கிராச்சிங் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுவும் வந்து டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். Sometimes இது என்ன ஆகும்னா, see basically what happens is that this all started நம்ம வந்து மார்ச்ல இருந்து லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்புறம் சில டீச்சர்ஸ் வந்து தன்னால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிகாஸ் they did not want to miss out. இப்போ பார்த்தாச்சுன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களே வந்து சொன்னாங்க, எஸ் நாங்க ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடக்கலாம். பட் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடக்கலாம் வந்து எப்படி நடக்கணும், எந்த ஃபார்மேட்ல நடக்கணும் அதெல்லாம் வந்து இன்னும் வரைக்கும் டிசைட் ஆகல, யூனிஃபார்ம் ஃபார்மேட்ல இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலுக்கே தனியா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த தனியா லைக் இண்டிவிஜுவலி பண்ணும் போதே நமக்கு நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். இந்த சேலஞ்ச் வந்து வின் பண்ணுறதுக்காக தான் இது வந்துட்டு ரெக்கார்டிங் எல்லாம் போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பின்னாடி வந்து எங்க வீட்லயே வந்து 2 நாய் இருக்கு, அவங்கள கத்துறாங்க, வெளியில நாய் கத்துறாங்க, வெளியில வந்து வண்டி போது நிறைய லைக் சவுண்ட்ஸ் எல்லாம் கூட வரும், இதோ கூட ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். இதுல என்ன ஆகும்னா கடைசியில அதுக்கு அடுத்தது வந்து நீங்க பார்க்கும் போது வந்து எல்லா திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வரும். தட் இன்னைக்கு இந்த டைம்ல வந்து மேடம் கிளாஸ் எடுத்துட்டாங்கன்னா பின்னாடி என்ன சவுண்ட் போயிட்டே இருந்தாச்சு, பிளஸ் என்ன வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே ஷேர் பண்ணிட்டேன், நீங்க என்ன சொல்லிட்டீங்க, நான் என்ன சொல்லிட்டேன், எல்லாம் வரும். ஸோ இதுக்கு வந்து
cyber security என்னது? Cyber security is basically something which is a very very strong word. ஏதோ ஒரு வந்து untoward things எல்லாம் நடந்துச்சு, ஏதோ ஒரு வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சிடென்ட்னா வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வந்து யாருக்கே மேடம் சொன்ன மாதிரி இல்லாட்டி நாங்களும் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு புலி பண்ணிட்டாங்க, திடீர்னு பார்த்து யாரோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் மூலமே வந்து வேற திங்ஸ் எல்லாம் வந்து இப்ப போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்லாட்டி வந்து யாரோ இங்க வந்துட்டு ரொம்ப வந்து த்ரெட்னிங் மெசேஜ் எல்லாம் இந்த சாட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுல வந்து when we are talking about the child safety online classes எல்லாம் இந்த மாதிரி திங்ஸ்க்கு வந்து நாங்களே சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் கூட சொல்லுவேன். ஏன் நான் வந்து சப்போஸ் இங்க வந்து I am not invited.